இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாயா வந்து கருவை வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது வந்து குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து மாயாவோட கன்னத்தில் பலார் பலார்னு வெளுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம டவுட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மதுமிதா வந்து என்ன இவ எங்கே போனா? ஆல்ரெடி வந்து இவளோட நடவடிக்கையே சரியில்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா நம்ம மதுமிதா வந்து அந்த இது ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. போனவொடனேயும் பார்த்தா உள்ளே இருக்கிறது வந்து அவங்க கௌதமோட ஃபேமிலி டாக்டர். அவங்க பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. மாயா நீ எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை என்னோடய கேரியருக்காக வந்து இந்த கருவை கலைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இவள் ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ கருவை கலைச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு தான் எதனால பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை பிற கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து டாக்டர் வந்து கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அங்கே ஃபங்க்ஷனில் கூட்டமாக இருக்கிறனால கௌதம் ஃபோன் ரிங் ஆனது வந்து அவருக்கு தெரியலை. மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க. அப்படி பார்த்தோம் அவருக்கு வந்து தெரியவே இல்லை. என்ன கௌதம் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி பார்த்தா கௌதம் வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன டாக்டர் வந்து கால் பண்ணியிருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க. அவங்களும் கால் பண்ணி பார்க்காங்க. டாக்டர் வந்து வேறு ஒரு ஆப்ரேஷனுக்கு போனதுனால அவங்களும் ஃபோன் எடுக்க முடியல. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயாவுக்கு வந்து கருவு கலைக்கிற அந்த வேலையெல்லாம் ஏற்பாடு நடந்து கருவை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து அங்கிட்டு கூடி வராங்க. இப்போ கௌதம் வந்து டல்லாக இருக்காங்க. என்னங்க டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு கௌதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே டாக்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. திருப்பி கால் பண்ணால் எடுக்கலை, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதாவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து இவள் வந்து அங்கே தான் போயிருக்கணும். ஏன்னா வந்து இவள் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறப்பயே வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தா, போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. சந்தோஷ் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஆஃபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சந்தோஷ் நான் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அனுப்புகிறேன், அந்த அட்ரஸில் போய் அங்கே மாயா இருக்காளான்னு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, மாயா வந்து கருவு கலைக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் எனக்கு கூப்பிடுங்க, நல்ல விஷயமா சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. சரி சிஸ்டர் நான் போய் பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷ் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா வந்து அங்கிட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது வந்து சந்தோஷ் வந்து மாயா வந்து அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சந்தோஷ் போய் விசாரிக்காங்க. அந்த ரிசப்ஷனில் போய் விசாரிக்காங்க. ரிசப்ஷனில் அவங்க விசாரிக்கிறத பார்த்தோன்னே அந்த ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கைது போட்டிருந்தாருல, அவர் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஐயையோ இது அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டாச்சா இங்கே எதுக்கு வந்திருக்காரு, இது இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் தலைதெறிக்க ஓடி போயிடுறாரு. அடுத்து வந்து அவங்க விசாரிக்காங்க, மாயான்னு ஒரு பேஷண்ட் நீங்கள் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் மாயான்னு ஒரு பேஷண்ட் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து கரு கலைக்கிறதுக்காக அங்கே ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது கரு கலைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம சந்தோஷ் வந்து மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சிஸ்டர் நீங்கள் நினச்சது வந்து உண்மையாயிடுச்சு, இங்கே கரு கலைக்கிறதுக்கு தான் மாயா வந்து வந்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திடுங்க, நான் தான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனவொடனே மாயா இருக்காங்களான்னு கேட்டவொடனையும், ஆமாம் அவங்களுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்களோட அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சந்தோஷ். சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நர்ஸு வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம சந்தோஷ் வந்து மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. சிஸ்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆப்ரேஷனே முடிஞ்சு போச்சு, கருவு கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு பார்த்தா மதுமிதா வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நான் ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிற இந்த நேரத்தில், போனால் மாயா வேற காணும், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அம்மா அங்கே மாயா தாம்மா கூப்பிட்டா, அவளுக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், அதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி போயிட்டு சீக்கிரமாக கூட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கிட்டு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து மாயாவை கொண்டு வராங்க. பார்த்தோன்னே பயங்கரமான கடுப்பாயிடுது நம்ம மதுமிதாக்கு. போய் கன்னத்துலேயே பலார் அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப, வீட்டில் அங்கே உனக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ போய் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கலைச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம், என்னோடய கேரியருக்கு வந்து இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கேரியருக்கு சரிப்பட்டு வராதா, அதை வந்து கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்போ கரு உருவான பிறகு வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி வந்து பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இதை போய் நீ வந்து உங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல முடியுமா, போய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி நான் சொல்கிறத செய், ஒழுங்காக பியூட்டி பார்லர் போ, அங்கே போய் கிளம்பி திருப்பி வீட்டுக்கு வா, இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக அட்டன் பண்ணு, அதுக்கடுத்து நடக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மாயா சந்தோஷ் அதுக்கடுத்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்து பியூட்டி பார்லருக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா கௌதம் வந்து இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதாவுக்கு. மதுமிதா வந்து ஃபோன் எடுக்கலை, என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஒரு பக்கம் ஃபோன் எடுக்காமயே இருக்காங்க. என்ன யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேவும் அங்கிட்டு ஒரு கார் வர்ற மாரி காட்டுறாங்க. எந்த கார்ன்னு பார்த்தா அதில தான் மதுமிதாவும், நம்ம மாயா வர்ற மாரி காட்டுறாங்க. "என்ன இவ்வளோ நேரமா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாங்க அங்க வந்து கொஞ்சம் கரண்ட் போயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது கரண்ட் போயிருச்சா? அது 5 ஸ்டார் பியூட்டி பார்லர் ஆச்சே! அங்க எப்பயுமே கரண்ட் இருக்குமே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லங்க அங்க பேக்கப்ல வச்சிருந்த ஜெனரேட்டர்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, சரி வாங்க ஃபங்ஷன் வைங்கன்னு" சொல்லிட்டு ஜீவாவையும், நம்ம மாயாவையும் ஸ்டேஜ்லலாம் ஏத்தி அங்க சந்தனம், குங்குமம் எல்லாமே தடவிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா என்ன பொறுக்க முடியல மாயாக்கால. "ஐயய்யோ! நமக்கு வந்து இப்போ நம்ம மாசமா இருக்கோம்னு சொல்லிட்டு அத வந்து மெயின்டெயின் பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரி உண்மைய சொல்லிருவோம்னு சொல்லிட்டு, "எந்திரிச்சு நிறுத்துங்க, எனக்கு இந்த ஃபங்ஷன் வேண்டாம். நான் மாசமாவே இல்ல. நான் வந்து கலைச்சிட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.